பழைய பங்களா. சென்னையில் ஒரு பழைய பெரிய பங்களா இருந்தது. அதன் பெயர் அமுத நிலையம். பல வருடங்களாக ஆள் அரவமின்றி கிடந்த அந்த வீட்டில் ஒரு இரவு திடீரென ஒரு இளம் தம்பதி குடியேறினர். அவர்கள் பெயர் அர்ஜுன் மற்றும் மீரா. வீடு மிகவும் விசாலமாக, ஆனால் மிகவும் இருண்டு கிடந்தது. முதல் நாள் இரவு எல்லாம் அமைதியாக இருந்தது. இரண்டாவது நாள் இரவு அர்ஜுன் இரவு 11 மணிக்கு வேலை முடித்துவிட்டு பங்களாவுக்கு வந்து சேர்ந்தான். மீரா தூங்கிக் கொண்டிருந்தாள். அவனும் விளக்கை அணைத்துவிட்டு படுக்க முயன்றான். திடீரென வீட்டின் மேல் தளத்தில் இருந்து ஏதோ ஒன்று தரையில் இழுத்துச் செல்லப்படும் சத்தம் கேட்டது. கிரிட் கிரிட். அர்ஜுன் திடுக்கிட்டு எழுந்து உட்கார்ந்தான். மீராவை எழுப்ப அவனுக்கு பயமாக இருந்தது. அவன் சத்தம் வந்த திசையை கூர்ந்து கவனித்தான். சத்தம் நின்றுவிட்டது. ஒரு நிமிடம் அமைதி. அர்ஜுன் என்று ஒரு பெண் குரல் மிகவும் மெதுவாகவும் சோகமாகவும் ஒலித்தது. அது பக்கத்திலேயே கேட்டது போல் இருந்தது. ஆனால் அறையில் யாரும் இல்லை. அர்ஜுன் இதய துடிப்பு எகிரியது. யாரு அங்க என்று மெல்லிய குரலில் கேட்டான். மீண்டும் அதே குரல், இம்முறை இன்னும் அருகில். நீ மட்டும் ஏன் என்னை விட்டு போயிட்ட? அர்ஜுன் பயத்தில் நடுங்கி எழுந்து அறையின் மூலையில் இருந்த ஒரு பெரிய கண்ணாடியை பார்த்தான். கண்ணாடிக்குள் அவனது நிழலுக்கு பக்கத்தில் ஒரு கழுத்து அறுபட்ட பெண் ஆவி வெளிரிய முகத்துடன் நிற்பது தெரிந்தது. அவன் பின்னோக்கி நகர்ந்தபோது கண்ணாடிக்குள் இருந்த ஆவி அவனை கை நீட்டி அழைத்தது. ஆவியின் கால்கள் தரையில் படவில்லை. அதன் கழுத்திலிருந்து இரத்தம் சொட்டுவது போலிருந்தது. அர்ஜுன் அலற முயன்றான். ஆனால் குரல் வரவில்லை. பயத்தில் அவன் கண்களை இறுக மூடிக்கொண்டான். மீரா திடுக்கிட்டு எழுந்து, என்னங்க ஆச்சு? ஏன் இங்கே நிற்கிறீங்க என்று கேட்டாள். அர்ஜுன் கண்களை திறந்தான். எல்லாம் இயல்பாக இருந்தது. ஆவியோ சத்தமோ இல்லை. இல்லை, ஒன்றும் இல்லை, ஒரு கெட்ட கனவு என்று சமாளித்தான். மீண்டும் படுத்தார்கள். அர்ஜுன் உறங்கவே இல்லை. விடியற் காலை 4 மணி இருக்கும். மீண்டும் அந்த சத்தம், கிரிட் கிரிட். இம்முறை மிகவும் சத்தமாக, கூடவே ஒரு பெண் அழும் ஓலமும் கலந்தது. அர்ஜுன் மெதுவாக கதவை திறந்து வெளியே பார்த்தான். மேல் தளத்தில் இருந்து ஒரு வெள்ளை நிற புடவை அணிந்த உருவம் தங்கள் படுக்கட்டை நோக்கி மெதுவாக இறங்கி வந்து கொண்டிருந்தது. அந்த உருவத்திற்கு தலை இல்லை. அதன் கழுத்து பகுதியில் இருந்து கருமையான திரவம் வழிந்து கொண்டிருந்தது. அது ஒவ்வொரு படியிலும் நகரும் போதும் அந்த இழுபடும் சத்தம் கேட்டது. அது தங்கள் அறைக்கு மிக அருகில் வந்துவிட்டது. அர்ஜுன் அறை கதவை சாத்தி தாளிட முயன்றான். ஆனால் கதவுக்கு முன்பே ஆவியின் கை கதவை தடுத்து நிறுத்தியது. அர்ஜுனால் கதவை மூட முடியவில்லை. மெல்ல தள்ளிக்கொண்டு தலையற்ற ஆவி
தங்கள் அறைக்குள் நுழைந்தது. ஆவியின் உடல் அசைந்து அர்ஜுனின் முகத்திற்கு மிக அருகில் குனிந்து வாயில்லாமலேயே ஒரு பயங்கரமான ஓலத்தை கிளப்பியது. மீரா அலறினாள். அதற்குப் பிறகு அந்த பங்களாவின் கதவுகள் நிரந்தரமாக மூடிக்கொண்டன. மறுநாள் காலை பக்கத்து வீட்டுக்காரர் அங்கு வந்து பார்த்தபோது வீடு காலியாக இருந்தது. ஆனால் தரையில் 2 பேரின் கால் தடங்கள் மட்டுமே இருந்தன. அர்ஜுன் மற்றும் மீராவின் கால் தடங்கள். வீட்டின் மேல் தளத்தில் புதிதாக ஒரு கழுத்து அறுபட்ட பெண்ணின் சிலை வைக்கப்பட்டு அதில் இருந்து இரத்தம் வடிவது போல் ஒரு சாயல் பூசப்பட்டிருந்தது. அந்த பங்களாவில் இன்று வரை இரவில் யாரோ நடமாடும் சத்தமும் பயங்கரமான ஓலமும் கேட்கிறதாம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் ஒரு கதையுடன் சந்திப்போம். நன்றி.